ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக அதே நேரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாம்பார் சாதம் தாங்க செய்ய போகிறோம். இந்த சாம்பார் சாதத்தில் சுவை மட்டும் இல்லைங்க, நிறைய ஆரோக்கியமான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா அரிசி, பருப்பு, இது கூட நிறைய காய்கறி, நெய் இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. காய் சாப்பிடாத குழந்தைங்களையும் நம்ம சாப்பிட வச்ச மணிக்கு இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் எப்போவும் சாப்பாடு ஆக்கிற நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். 1.5 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா 2-3 முறை தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் கழுவியாச்சு. எந்த கப்பால் அரிசி பருப்பு அளந்தோமோ அதே கப்பாலே நம்ம தண்ணியை அளந்துக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்ந்து 2 கப்புக்கு அதிகமாக இருந்துச்சு. அதே கப்பில் நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா குழைவாக வெந்துடும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2-3 பூண்டு பல் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துருங்க. இப்போ இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான உப்பு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு 3 விசில் வச்சு எடுக்கலாம். அப்போ தான் சாப்பாடு நல்லா குழைவாக வெந்து வரும். இப்போ இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். காய்கறி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறி எடுத்துக்கலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, பீன்ஸ், கேரட் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு தக்காளி, ஒரு 10 சாம்பார் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். அடுப்பில் ஒரு அகலமான கடாயாக வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு மெயின் நெய் தான். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஜீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை கட் பண்ணலை, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கிறதையும் சேர்த்துருங்க. காய் எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஒன்றாவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கருத்துறக்கூடாதுக்காக நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போது காய் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அரிசி பருப்புலையும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூட சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ எது உங்கள் கிட்ட இருக்க சேர்த்துக்கோங்க. அது கூட காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காய் நல்லா முங்கி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா சாப்பாடு நம்ம இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதனால் தண்ணி அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நல்லா தண்ணி ஊற்றி மூடி போட்டு காயை நல்லா வேக வச்சிடலாம். இப்போது காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். காய் எல்லாமே கரெக்டாக நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துடலாம். காய் வெந்த பிறகு சேர்த்துக்கோங்க. இப்போ புளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம குக்கரில் வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ இது கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா? நம்ம காயில் வச்சுருக்கிற தண்ணியும் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லா கொலன்னு சாம்பார் சாதம் கிடைக்கும். காயில் ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்கன்னா நம்ம மறுபடியும் தண்ணி சூடு பண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் காய் வேகும் போதே தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புளி நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சாப்பாடை இது கூட சேர்த்துடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரில் இருக்கிற சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது கூட போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சாப்பாடை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காய், புளி, மசாலா, இந்த பருப்பு, சாப்பாடு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த சூட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதெல்லாம் நம்ம பரட்டி விட்டுக்கிறலாம்.
இப்போ சாப்பாடு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே அடுப்புலே இருக்கணும். அடி பிடிக்காத அளவுக்கு வச்சு நல்லா அப்பப்போ கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இறக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி மாதிரி தர தரன்னு கொதிக்காது, ஆனால் நமக்கு நல்லா கொதிக்கிறது தெரியுது பாருங்கள். இது போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ தாளிப்பு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடாகட்டும். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டோம். எண்ணெய் நெய்யெல்லாம் ஊற்றி தாளிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக இது போல் நெய் ஊற்றி தாளித்து கொட்டும்போது நல்லா மணமாக இருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துடலாம். அதே நெய்யிலேயே ஜீரகமும் கடுகும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2-3 வத்தல் வந்து இது போல் 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக கருகாத அளவுக்கு லைட்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் சாதம் இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நிறையா கொத்தமல்லி தழை கிள்ளி சேர்த்துக்கிறலாம். இது கூட வறுத்த முந்திரியும் சேர்த்துருங்க. நம்ம தாளித்து வச்சுருக்கிற வத்தல் ஜீரகம் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சாம்பார் சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். தாளிப்பு கொட்டிட்டு கப்புன்னு அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா டேஸ்ட்டான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது போல் கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விட்டோன்னா மத்தியான டயத்தில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் மாங்காய் ஊறுகாயும் அப்பளமும் வச்சுருக்கேங்க. இது 2 தான் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.